ஆபரேஷன் சிந்தூர். இந்தியா இந்த ஆபரேஷனை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ஏன் சிந்தூர்னு நேம் வச்சிருக்காங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், பாகிஸ்தான் இந்த ஆபரேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஏன் இந்த ஆபரேஷன் நேம் ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்காங்க அண்ட் இந்தியன் ஆர்மி ரிலீஸ் பண்ண ஆபரேஷன் சிந்தூர்ன்ற இமேஜ்ல ஒரு பவுல்ல குங்குமம் ஃபுல்லா கொட்டி கிடந்தது. அது ஏன்னா ஏப்ரல் 22 அன்னைக்கு நடந்த பகல்காம் அட்டாக்ல 26 சிவிலியன்ஸ் இறந்திருந்தாங்க. அந்த அட்டாக்ல டெரரிஸ்ட் மெயினா டார்கெட் பண்ணது மென்னை தான். டெரரிஸ்ட் சிவிலியனோட ரிலிஜியனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வைஃப் முன்னாடியே அவங்க ஹஸ்பண்டை சுட்டு கொண்டிருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் படி எல்லா சிவிலியன்ஸையும் டெரரிஸ்ட் தலையிலேயே சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க திருப்பியும் உயிரோட வந்துடவே கூடாதுன்னு. ஒன் நியூலி மேரிட் கப்பலோட சேர்த்து 25 உமனை இந்த டெரர் அட்டாக் மூலமா விடோவாயிருக்காங்க. எதுவுமே தெரியாத காமன் பீப்புள் மேல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுனாலையும் அண்ட் நார்மலா ஹிந்து ரிலிஜியன்ல உமனுக்கு மேரிட் ஆயிடுச்சுன்னா நெத்தியில குங்குமம் வைப்பாங்க. இப்போ இந்த 25 உமனும் விடோ ஆனதுனால ஹிந்து கல்ச்சர் படி குங்குமம் வைக்க மாட்டாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ற விதமா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கிற விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர்னு போஸ்டரை டிசைன் பண்ணி அந்த சிந்தூர்ன்ற கேபிட்டல் லெட்டர்ல ஒரு பவுல்ல குங்குமம் செதர்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட் படி ஆபரேஷன் சிந்தூர்ன்ற நேம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் செலக்ட் பண்ணிருக்காரு. சரி, இந்தியா எங்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு இந்த மேப்ல பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்க 4 பிளேஸ்லயும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்க 5 பிளேஸ்லயும் டோட்டலா 9 பிளேஸை டார்கெட் பண்ணி பிரிசைஸா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1971க்கு அப்புறம் நடந்த ஆபரேஷன்ல எல்லாமே ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் தான் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் நேவி, ஆர்மி ஆர் ஏர்ஃபோர்ஸ் ஏதாச்சும் ஒரு சர்வீஸை மட்டும் தான் இன்வால்வ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2019ல நடந்த புல்வாமா அட்டாக்ல வெறும் ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணாங்க. 54 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்ல தான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பாகிஸ்தானை அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த ஆபரேஷனுக்காக ப்ராப்பரா எக்ஸசைஸ் அண்ட் எந்த மிசைலை யூஸ் பண்ண போறோம், எந்த ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ண போறோம், எந்த டார்கெட்டை அட்டாக் பண்ண போறோம்னு ப்ரீ பிளான் பண்ணி பாகிஸ்தான்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை மிட்நைட் 1:05 AM ஸ்டார்ட் பண்ணி 1:30 AM கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 25 மினிட்ஸ்ல டெரரிஸ்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 9 பிளேஸ்ல இருக்க டெரரிஸ்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் பர்டிகுலரா இந்த 9 ஏரியா மட்டும் இந்தியன் கவர்மெண்ட் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண क्वेश्चनக்கு இந்தியன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல இந்த 9 பிளேஸ்ல தான் டெரரிஸ்டோட பிளான் பண்றாங்க அண்ட் அவங்க இங்கே தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கவர்மெண்டோட மோட்டிவ் ஒன்லி டெரரிசமே வேரோட அழிக்கிறது தான். அதனால தான் அவங்க பிளான் அண்ட் எங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் பேஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். பாகிஸ்தான் மிலிட்டரி கேம்ப் அண்ட் பாகிஸ்தான் பீப்புள் மேல அட்டாக் பண்ணலன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி டெரரிஸ்ட் எங்க பிளான் பண்றாங்க அண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அட்டாக் பண்ணும்போது எடுத்த வீடியோவும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 9 பிளேஸ்ல கவர்மெண்ட் இம்பார்ட்டன்டா பாயிண்ட் பண்றது ஒரு 2 பிளேஸ் தான். 1999ல இந்தியன் ஃபிளைட் IC-814 ஹைஜாக் பண்ண டெரரிஸ்ட் பிளேஸ்லயும் லக்ஸரி தாய்பா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் மெயினா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல எத்தனை வெப்பன் அண்ட் எந்த ஜெட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட், பிரான்ஸோட ஸ்கால்ப் மிசைல் அண்ட் ஹேமர் பாம்பையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செல்ஃப் சூசைட் ட்ரோனான காமிகாசி ட்ரோனை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல டோட்டலா 24 மிசைலை யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி டெரரிஸ்ட் எங்கெல்லாம் ட்ரைனிங் அண்ட் பிளானிங் எடுக்கிறாங்களோ அங்க மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்கோன்னு இந்தியா சொல்ல மட்டும் செய்யாம வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே பாகிஸ்தான் எப்படி இந்த பகல்காம் அட்டாக்ல இன்வால்வ் ஆயிருக்கு, பிளஸ் டெரரிஸ்ட் குரூப் என்னென்ன டெரரிஸ்ட் குரூப்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, பாகிஸ்தான் எப்படி இந்த டெரரிஸ்ட் குரூப்க்குலாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு எல்லா எவிடன்ஸும் UK, US, பிரான்ஸ்க்கு கொடுத்துருக்கோன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மிலிட்டரி, லக்ஸரி தைபா அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் 3 பேரும் இன்வால்வ் ஆயிருக்கிற எவிடன்ஸை US, UK, பிரான்ஸ்க்கு சப்மிட் பண்ணிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி டெரரிஸ்ட் இன்னும் நிறைய அட்டாக்கை இந்தியா மேல பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்தியன் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அண்ட் இவங்க கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் அவுட் சைட் ட்ரிப் பண்ண மாட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எக்ஸ்பர்டைஸ் ரிப்போர்ட் படி பாகிஸ்தானால இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமமா கன்வென்ஷனல் வாரா வேணா மாறும். கன்வென்ஷனல் வார்னா ஜெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பாகிஸ்தானால முடியும். ஆனா இதுல எது சூப்பர்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எந்த கண்ட்ரினாலையும் பேச முடியல. மெயினா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரி கூட பேச முடியல. ஏன்னா இந்தியா ப்ராப்பரா எல்லாத்தையும் எவிடன்ஸ் அண்ட் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கோம்னு கிளியர் வீடியோ, சேட்டலைட் இமேஜ் எல்லாத்தையும் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா
உமன் ஆஃபீஸர் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி மீடியா முன்னாடி பிரீஃப் பண்ணிருக்காங்க. அண்ட் டெரரிஸ்ட் எங்கிருந்து அட்டாக் பண்ணாலும் நாங்க திருப்பி கொடுக்க ரெடியா இருக்கோம்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் சைட் போனா ஜெய்ஷ் இ முகமது சீஃப் அசூர் முசா 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த கான்ஃபிளிக்ட்டை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வின் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.